ஏன்டா சண்டை போடுறீங்க? விளையாட்டு மாதிரி தெரியலையே. ஹாய் மக்களே, வீட்டில் வேற எல்லாருக்கும் சுகம் இல்லையா? வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காலைல ஒரு முள்ளு குத்தி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தி சூடெல்லாம் கொண்டு வந்து முனியாண்டி சாமியை வந்து கும்பிட்டேங்க. சாமி மரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சக்தியாக இருக்குதுங்க இந்த மரத்தில். எங்கள் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை போட்டு காது குத்துனது இதே இடத்துல வச்சு தான் பண்ணணும். பையனுக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு மொட்டை போட்டு காது குத்துனதும் இங்கே சாமிக்கிட்ட வச்சு தான் பண்ணோம். ஒரு தீர்த்தம் வச்சு பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் தான் பசங்களுக்கு வந்து இங்கே வந்து மொட்டை போட்டோம். தோட்டத்தில் வெள்ளாமை எடுக்கும் போதெல்லாம் பொங்கல் வச்சுருவோம், மறக்காமல் வந்து பொங்கல் வச்சுருவோம். சாமி அந்த அளவுக்கு சக்தியாக இருக்குது. இந்த மரத்துக்கிட்ட யாரும் போக முடியாதுங்க, அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். மரத்து உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேன் கூடு இருந்துச்சு. நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க அந்த தேன் எடுக்கிறதுக்கு. இங்கே வரைக்கும் வந்தாங்க, 4-5 பேர் வந்தாங்க, எப்படியும் அந்த தேனை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களால இங்கே வரைக்கும் தான் வரமிச்சு மரத்தை வந்து தொடக்கூட முடியலைங்க. அந்த மரத்தை பார்த்தோன்னே பயந்து போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சக்தியாக இருக்குது சாமி. வெள்ளி செவ்வாய் எப்பயுமே விளக்கு போட்டுருவோம். இப்போ இந்த தோட்டத்தை துப்புரவு பண்ணாதனால அப்படியே விட்டுட்டோம் பாருங்க, அது பெரிய தப்பு. அதனால இப்போ நம்ம கண்டினியூஸாக இதை வந்து கட்டாயமாக சாமியை கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன், மரத்தை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வெயில் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் இதில் ஒரு பூ பூக்குங்க, கொத்து கொத்தா பூக்கும். மரத்தை பார்க்கவே அழகாக இருக்கும். ஆனால் மழை நேரம் பூ பூக்காது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மரங்க. இந்த சைடு ஃபுல்லாக வேலி கட்டணுங்க. அந்த முக்கு இருக்குது பார்த்தீங்களா, பன்னி ஏறி வர்றது அந்த பாதையாக தான் வரும். அது ஃபுல்லாக வேலி கட்டணும். இந்த கம்பு வந்து முருங்கை கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய முள் இருக்கும். நம்ம ஊரில் முருங்கை மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பு கிடையாது இது. இது பேர் முருங்கை கம்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இருக்கு பாருங்க முள், இந்த மாதிரி முள் இருக்கும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு சின்ன குச்சி கூட நம்ம இப்படி ஒடிச்சு இங்கே வச்சோம் அப்படின்னா டக்குன்னு தழுத்துரும். அதை தான் இங்கே எல்லோரும் வேலிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த சைடு ஃபுல்லாமே வேலி கட்டணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பின்ன மேலேயும் வேலி கட்டணும், ஏன்னா மாடு உள்ளே வந்துடும். இந்த சைடு பார்த்திங்களா எல்லாம் ஓப்பனில் இருக்கா. இந்த காணை ஃபுல்லாக வெட்டியிருக்காங்க. நேற்றுக்கும் வெட்டினாங்க, இன்றைக்கி வெட்டினாங்க. இந்த சைடு ஒரு ஓடை, இந்த சைடு ஓடை. ஏன்னா அந்த தண்ணி ஃபுல்லாமே கான்லேருந்து வரக்கூடிய தண்ணி டைரெக்டாக நம்ம துண்டில் வந்து கிடக்கு. அதாவது நம்ம இந்த துண்டில் வந்து அப்படியே இருக்குது. அப்போது குழு குழுன்னு இருக்கும், நம்மளால் விவசாயம் பண்ண முடியாது. இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கும். இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குது. இதுக்கு முந்தைய நம்ம தோட்டம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும்.